ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடுன்னு சொன்னேன்னா, இதுவரை நான் தூத்துக்குடிலேருந்து வீட்டுக்கு போகலை. திங்கள் தான் போகணும், ஒரு வேலை விஷயமாக இருந்தோம். இப்போ காலையில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் இட்லியும் வடையும் சட்னியும் என்ன அவஞ்சிட்ருக்கு. அப்போது அவிச்சு முடிஞ்சாச்சு. அதை வந்து சட்டி இந்த வசியில் எடுக்க வேண்டியதான். இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கோம். நாங்கள் நக்கி வலிச்சியாச்சு, நக்கி வலிச்சியாச்சு. நீ சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். சட்னி வச்சு நல்லா சாப்பிட வேண்டியதான். எதுக்குன்னு சொன்னா எனக்கு காப்பி ரைட்டிங் விழும், டிவி ஓடுது. வடையும் சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான். காலையில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இனி மதியம் உள்ள சாப்பாடு என்னன்னு சொன்னா, ரசமும் சுக்கா, சிக்கன் சுக்கா, சோறு வச்சணும். ரசம் வச்சாச்சு, இனியும் சோறும் அப்புறம் சுக்காவும் வைக்கணும். அவ்வளோதான் இன்னைக்கு சாப்பாடு. இப்போ வந்து கோழி வாங்கிட்டு வந்தாச்சு. கோழியை வந்து நம்ம தடவி வைக்கலாம், மிளகு இதெல்லாம் போட்டு பொரிக்கிறதுக்கு. நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சதுக்கு சுக்கா வைக்கிறதுக்கு தடவி வைக்கலாம். சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, மசாலா எல்லாம். இனி பொரிக்கலாம். சிக்கன் எல்லாம் பொரிச்சு எல்லாம் ஆட் பண்ணி உள்ள வச்சாச்சு. சுக்கா ரெடி ஆயிட்டு, சிக்கன் சுக்கா ரெடி ஆயிட்டு. சோறு என்ன வச்சிட்டு இருக்கோம். சோறு வந்து கொதிக்குது. அப்புறம் ரசமும் வச்சாச்சு. ரசம் இப்போ சோறு ரசம் சுக்கா வச்சு மதியம் சாப்பிட வேண்டியதான். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. சோறு மட்டும் வேகணும். சோறு அடுப்பில் வச்சிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டு மதியம் சாப்பிடணும். இப்போ மணி எத்தனைனா 12:04. இனி மதியம் 2 மணிக்கு சாப்பிட வேண்டியதான். 2 சாப்பிட வேண்டியதான். சமையலெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ சாப்பிடலாம். ரசம் எடுத்தாச்சு. ரசம் 3 பேருக்கும் சாப்பாடு வைக்கலாம். ஆமாம், அங்கே தான் இருக்கு. வருஷா வீடு அவள் கோயிலுக்கு இன்னும் போயிருக்கு, அதனால அவளுக்கு தெரிஞ்சு சாப்பாடு வச்சாச்சு. 3 பேருக்கும் அப்படியே சுக்காவை அப்படியே கொண்டு போய் வசியில் வச்சு சாப்பிட வேண்டியதான். சித்தப்பாவா ஏன்னா மோதிரமா செஞ்சு போட்டோம், நல்லா இருந்தா தானே. சாப்பாட்டுக்குள்ள சுக்கா வச்சு சாப்பிட்டா ரசத்துக்கூட செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் சாப்பிட்றோன்னா சொல்லுங்க, நாங்கள் அப்படிதான் சாப்பிடுவோம். ரசம் எப்படி இருக்கு? சுக்கா செமையா இருக்கா? எங்க கடையில் வச்ச மாதிரி இருக்கா சித்தப்பா? சூப்பரா இருக்கா சுக்கா? சுக்கா நல்லா இருக்கா? சரி சரி. ரசத்தை வச்சு சுக்கா வச்சு செமையாட்டி சாப்பிடலாம். இப்போ சோறை விரவியாச்சா? இப்போ இந்த சுக்காவை விரவி பெரட்டி சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்ல இருக்கும். சரி, உங்க வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சிக்கன் எடுத்துருப்பீங்க, சிக்கன் எடுக்காம இருப்பீங்க. சிக்கன் எடுக்காதவங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.